வணக்கம் தோழர்களே, இது உங்கள் நவம்பர் 27. போராட்டத்தை தூண்டி தமிழகத்தில் சமூக பதட்டத்தை ஏற்படுத்தும் பாஜகவின் குரலாக ஒலிக்கும் எதிர்க்கட்சிகள். உண்மை என்ன? தமிழ்நாட்டில் எந்த வகையான போராட்டங்களை நீங்க கையில் எடுத்தாலும் உடனே இது அரசுக்கு எதிரான பாஜகவின் சதிவேலை, இவர்களெல்லாம் காவிகள், சங்கிகள், RSSின் கைக்கூலிகள் அப்படின்னு உங்களை தாக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆளும் கட்சியினரும் அதன் கூட்டணி கட்சியினரும். ஒரு ஊடக விவாத நிகழ்ச்சியில திரு வன்னியரசு அவர்கள் திடீர்னு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார் ஆளுநர் மீது. நெறியாளரே ஒரு நொடி அதிர்ச்சியாய் உட்கார்ந்துட்டாரு. அண்ணா பல்கலைக்கழகம் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? யார் அதுக்கு வேந்தர் யாரு? அப்ப யார் அந்த சார் ஆளுநராக இருக்கக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி ஏன் எழுப்பக்கூடாது? யார் அந்த சார் அப்படின்னு கேட்குறீங்களே. மேகாலயா, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள்ல கவர்னர்கள் பாலியல் புகார்கள்ல சிக்கியிருக்காங்க. அவங்க எல்லாருமே RSSஐ சேர்ந்தவர்கள். இந்த ஆளுநரும் RSSஐ சேர்ந்தவர். அதனாலதான் நான் சொல்றேன், ஏன் அந்த சார் இந்த சாரா இருக்கக்கூடாது, அந்த கோணத்துல ஏன் விசாரணை நடத்தக்கூடாதுன்னு பேசிட்டு இருந்தார். அதிர்ச்சியான நெறியாளர், நீங்க சொல்றது மிக தவறா இருக்கு, யோசிச்சு தான் பேசுறீங்களா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறார். அவர் மீண்டும் அதை தான் சொல்றார், ஏன் இந்த கோணத்தில் விசாரிக்க கூடாது, பாஜகவினர் இது போன்ற செயல்களில் தானே ஈடுபட்டு இருந்தாங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான் யார் கூட அந்த குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் மிகுந்த நெருக்கத்தோட இருந்தார் அப்படின்னு. ஆளுநரோட ஞானசேகரன் புகைப்படம் எடுத்துக்கல. ஞானசேகரன் புகைப்படம் எடுத்துக்கிட்டது அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவரோட தான். கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்றதோடு மட்டுமில்லாம இன்னும் பல இடங்களில் அவரோடு பயணித்திருக்கிறார். அப்போ நாம சந்தேகப்பட வேண்டியது ஆளுநரையா இல்ல திமுகவை சேர்ந்தவர்களையா என்ற ஐயப்பாடு நமக்கு வருது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில இதுக்கும் காவிச்சாயம் பூசி இங்கேயும் பாஜக இருக்குதுன்னு சொல்ல வர்ற வன்னியரசு அவர்களை நாம என்ன சொல்றது? அவர் சிறந்த மனநல மருத்துவரை தான் பார்க்கணும். முழுமையா அவர் எந்த குற்றம் நடந்தாலும் அதற்கு காரணம் பாஜகவை சேர்ந்தவர்கள், RSS காரர்கள் என்ற நிலைப்பாட்டை எடுத்துட்டார் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. உண்மையிலேயே ஆளுநர் அவர்கள் மீது அபாண்டமான இந்த பழியை சொல்லிய வன்னியரசு மீது நடவடிக்கை தான் எடுக்கணும். 8 கோடி மக்கள் பார்க்கிற ஊடகத்துல உட்கார்ந்துட்டு ஆளுநர் மீது இப்படிப்பட்ட சென்சிட்டிவான கேஸ்ல ஏன் அவர் இருக்கக்கூடாது அந்த சார்னு கேட்கிற கேள்வி எவ்வளவு பெரிய முட்டாள்தனமா இருக்குது. எவ்வளவு வன்மம் இருந்தா இதை அவர் பேசியிருப்பார் அப்படின்னு நமக்கு புரியுது. போராட்டங்களை அரசுக்கு எதிராக செய்தாலும் அந்த கட்சிகளை இவர்கள் பாஜகவின் கைக்கூலிகள் என்று சொல்லி முடக்குவதுதான் இது போன்ற கூட்டணி கட்சியினருடைய வேலையாகவே அமைந்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் மீதும் இதே வன்மத்தை தொடர்ச்சியா வன்னியரசு அவர்கள் கக்கிக் கொண்டே இருக்கிறார். சீமான் அவர்கள் ஒரு RSSின் கைக்கூலி என்றும் நாக்பூரில் தான் அவருடைய கிளை அலுவலகம் இருக்கிறது என்றும் கூட்டணி கட்சியினரும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவானவர்களும் தொடர்ச்சியா விமர்சிச்சுட்டு வர்றாங்க. நாம் தமிழர் தம்பிகள் RSSில் தான் சிறப்பு பயிற்சி பெற்றவர்கள் அப்படிங்கிற அளவுக்கு அவர்கள் மீது காவிச்சாயம் பூசுகிறார்கள். எதிர்த்து கேட்கிற எவனா இருந்தாலும் நாங்க ஒரே பெயிண்ட் டப்பா தான் வச்சிருக்கோம், அதுக்கான கலர் காவி. என்னைய காவிய போட்டு சங்கியாக்க பாக்குற, நீ என்ன உடை போட்டாலும் எனக்கு நல்லா இருக்கும். காவி நாட் ஃபிட் ஃபார் மை. இந்த மக்கள் உடனடியாக நீங்கள் என்ன பேசினாலும் நம்ப மாட்டாங்க. நீங்க பாஜகவினுடைய ஆதரவுல பேசுறீங்க அப்படின்னு உங்களை புறந்தள்ளிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லையா? இது மிக ஆபத்தான ஒரு எண்ணம். இந்த எண்ணம் அறவே களையப்பட வேண்டும். அதே போலதான் திரு விஜய் அவர்கள் ஆளுநர் அவர்களை சந்தித்து அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக ஒரு புகாரினை அளிக்கிறார். தன்னுடைய வலைதள பக்கத்துல இந்த நிகழ்வையும் வன்னியரசு அவர்கள் விமர்சித்து எழுதியுள்ளார். விஜயும் பாஜகவினுடைய ஆள்தான் என்ற தொனியில் பேசிக் கொண்டு வருவது விசிக போன்ற சமூக நீதியை பேசும் கட்சிக்கு அழகல்ல. திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது வருமான வரித்துறை முழுமையான கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு அப்படின்னும் பாஜக தான் அவரை பின்னாடி இருந்து இயக்குதுன்னு அவர் மேல குற்றச்சாட்டு வச்சிங்க. யார் கட்சி தொடங்கினாலும் அவர்கள் பிஜேபியின் பி டீம், சங்கி அப்படின்னு சொல்லி அவர்களுடைய அரசியலையே முடக்குவதுதான் உங்க வேலை. யார் வந்தாலும் நாங்க இந்த சாயம் பூசுவோம் அப்படிங்கிற நிலையை தான் மாநாட்டிலேயே விஜய் அவர்கள் விமர்சித்திருந்தார், சுட்டி காட்டி இருந்தார். அது உங்களுக்கு தான் போல. அதாவது யார் அரசியலுக்கு வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கலர் அவங்க மேல பூசிட்டு கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவரான பாலகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாட்டில் என்ன அவசர நிலையா நடக்கு, போராட்டங்களுக்கு அனுமதியே கொடுக்கறதில்ல அப்படின்னு கூட்டத்துல பேசுறாரு. அவசர நிலை தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு சொன்னதால பாலகிருஷ்ணன் அவர்களையும் சங்கின்னு நீங்க முத்திரை குத்திருப்பீங்க. நல்ல வேளை வேறொரு தலைவரை CPM தேர்ந்தெடுத்துச்சு. சரி, அப்படி என்னதான் இவங்களுக்கு நோக்கம்?
போராடுகிற எல்லார் மேலையும் இவங்க பாஜகவுடைய ஆட்கள், இவர்கள் சங்கிகள், இவர்களுடைய RSSன் கைக்கூலிகள் அப்படின்னு சொல்வதனால இவர்களுக்கு என்ன பயன் கிடைக்க போறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 15 விழுக்காடு வாக்காளர்கள் கிறிஸ்துவ இஸ்லாமிய சமயத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் பொதுவாகவே பாஜகவினுடைய எதிர் மனநிலை இருப்பதை பயன்படுத்தி கொண்டு இவங்க மொத்த வாக்கையும் நம்ம அறுவடை செஞ்சிடணும் என்ற நிலையில பிற கட்சிகளை பாஜகவினுடைய கைக்கூலிகள் அப்படின்னு அடையாளப்படுத்தினா இந்த மக்களுடைய மொத்த வாக்குகளும் தமக்கு வந்துரும் என்கிற பேராசை இவங்களுக்கு. 2019, 21, 24 ஆகிய 3 தேர்தல்களையும் இதை வெற்றிகரமா செயல்படுத்தி இருக்காங்க. எதிர்கட்சிகள் மீது சேற்றுக்கு பதிலாக காவிச்சாயத்தை வாரி இறைக்கிறாங்க இந்த மாதிரியான திமுக கைக்கூலிகள். திரும்பி 2026லயும் இதே ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிற முனைப்புல தான் இந்த நிகழ்வையும் அரசியலாக்கி பாஜக இதுக்கு பின்னாடி இருக்குன்னு ஒரு போலி பிம்பத்தை கட்டமைக்க பாக்குறாங்க. இவங்களுடைய எண்ணம், நாம இந்த மக்களுடைய வாக்குகளை சிந்தாம சிதறாம முழுமையா பெற்றுட்டோம்னா நாம 15 விழுக்காட்டிலிருந்து நம்மளுடைய வாக்குகளை தொடங்குவோம். ஆனா அவர்கள் சுழியத்திலிருந்து அவர்களுடைய வாக்குகளை தொடங்கணும். இதனால நாம எளிதில் வெற்றி பெற்று விடலாம்ங்கிற ஆசை தான் அவங்களுக்கு. சிறுபான்மையின மக்கள் ஒட்டுமொத்த வாக்குகளையும் நாங்க அப்படியே பெறுவதனால எளிமையா எங்களுக்கு வெற்றி கிடைச்சிருங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு எப்போதுமே உண்டு. ஆனா ஒன்ன மறந்துட்டீங்க நீங்க, அதே சிறுபான்மையின மக்கள் வீட்டிலையும் இந்த பெண் பிள்ளைகள் இருக்காங்க. இது போன்ற பெண் பிள்ளைகளுக்கு எதிராக நடக்கும் எந்த அநியாயங்களையும் சிறுபான்மையின மக்கள் பொறுத்து கொள்ளவே மாட்டாங்க. அவங்களும் கொதிச்சு போய் தான் இருக்காங்க. யார் இந்த சார்னு தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. குற்றவாளிகள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா அந்த 15 விழுக்காடு உடையிறதையும் உங்களால தடுக்க முடியாது. எத்தனை காலம்தான் காவிச்சாயம் பூசி எதிர்கட்சியில முடக்கி அந்த மக்களை ஏமாற்றி வாக்குகளை நீங்க வாங்கிட்டு இருப்பீங்க? இந்த புலி வருது என் மேல வந்து படுத்துக்குங்க பாதுகாப்புக்கு அப்படின்னு சொல்ற கதை தான் உங்க கதை. பாஜக வருது, பாஜக வருது. பாஜக எங்க வருது? அதை நாங்க பாத்துக்கிறோம். பாஜக வருவதை தடுப்பதற்கும் பாஜக அநியாயம் செய்தால் அதை கேட்பதற்கும் எம் மக்கள் எப்போதும் தயாராக தான் இருக்காங்க. ஆனா அவர்கள் பேரை சொல்லி நீங்கள் செய்யும் அட்டூழியங்களை எதிர்கட்சிகள் கேட்கும் போது மக்கள் அவர்களுக்கு துணையா இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க மறந்துட்டீங்கன்னா 2026 மறந்துட வேண்டியதுதான். இந்த அண்ணா பல்கலை விவகாரம் தொடர்பா துணை முதல்வர் இன்னைக்கு வரைக்கும் எந்த பேட்டியும் கொடுக்கல. குறைந்தபட்சம் வெளியில வந்து உரிய நடவடிக்கை எடுப்போம், சட்ட நடவடிக்கை எடுப்போம், தவறு செய்தவர்களை தப்ப விட மாட்டோம் அப்படின்னு ஒரு சின்ன பேட்டி கொடுத்திருந்தாலே அவர் மீது நம்பிக்கை பிறந்திருக்கும். ஆனா அவர் சைலண்ட் மோட்ல இருக்கார். இவர்களையெல்லாம் கேள்வி கேட்க திரு வன்னியரசு அவர்களுக்கு துணிவில்லையா? இந்த போராட்டத்திலையும் மக்கள் மத்தியில ஒரு சமூக பதட்டத்தை உருவாக்க பாஜக முயல்கிறது அப்படின்னு ஒரு உருட்டுறீங்களே, அதை நம்ப எந்த சாமானியனும் தயாரா இல்லை. ஒரு தேர்தலில் நீங்க மக்களை ஏமாத்தலாம், 2 தேர்தலில் ஏமாத்தலாம். ஆனா தொடர்ச்சியா ஒவ்வொரு முறையும் ஏமாற மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை. இந்த காணொளி போடுறதுனால நானும் சங்கி ஆயிடுவேன்னா எங்க அண்ணன் சீமான் சொல்ற மாதிரி காவி நாட் ஃபிட் ஃபார் மீ.